அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்டடி வித் மாஸ் சேனல் யூடியூப் சேனல் நம்ம புதுசாக இப்போ துவங்கியிருக்கோம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா அனைத்து போட்டித் தேர்வுக்கும் தேவையான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து நிறைய பேர் முக்கியமான பேராசிரியர்கள் எல்லாம் கலந்து எழுதக்கூடிய புத்தகங்களில் இருந்து மட்டும்தான் கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு பகிரப்படுது. அதனால் பயமில்லாமல் வந்து நீங்கள் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த கண்டென்ட்டை வந்து படித்து நீங்கள் பயன்பெறலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் நேம் வந்து ஸ்டடி வித் மாஸ். நம்ம சேனலில் சமச்சீர் கல்வி புத்தகங்களிலிருந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து ஷார்ட்ஸ்லையும் வீடியோலையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா முக்கியமான மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி புத்தகங்கள், அப்புறம் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி புத்தகங்கள், இந்த மாதிரி புத்தகங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்டு தான் எடுத்து நம்ம போட்டித் தேர்வுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கிட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம சேனலை எல்லோரும் வந்து ஆதரவு கொடுத்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம இப்போ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து 27ஆந்தேதி 27ஆந்தேதியிலேருந்து ஆரம்பிக்க இருக்குது. அதுக்கு வந்து சயின்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து சிலபஸ் பார்த்திங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல்லிருந்து கேட்பாங்க. அதில் இயற்பியல்லிருந்து ஒரு 75 கொஸ்டின் வந்து நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். இந்த 75 கொஸ்டினுக்கான ஆன்சரும் இருக்குது. தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் வடிவத்துலேயும் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இயற்பியலுக்கு போயிடலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி வந்து சரியான விடையை தெரிவிக்க கணத்தாக்கு. கணத்தாக்கு அப்படின்னா இங்கிலீஷில் வந்து இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கணத்தாக்கு அப்படின்னா அதனுடைய அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் பன்னாட்டு அலகு முறையெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? எஸ்ஐ அலகு, ஸோ மீட்டர், கெல்வின், ஆம்பியர், அது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கணத்தாக்கு அலகு அப்படிங்கிறதுக்கு வந்து சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ, நியூட்டன் செகண்ட். கணத்தாக்கு அலகு என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட். த யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் இஸ் நியூட்டன் செகண்ட். அடுத்து இரண்டாவது கேள்வி. பூமியின் செயற்கைக்கோள்களில் சுற்றி கொண்டு இருக்கும் ஒருவர் தனது எடையின்மையை உணர்கிறார். அதற்கு காரணம்? பூமியோட செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, சேட்டலைட்டு. ஸோ சேட்டலைட்டில் ஒருத்தர் இருக்கார். அவருடைய எடை பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அந்த எடையின்மையை ஏன் உணர்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டான ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு புவியீர்ப்பு முடுக்கம் 0. ஆப்ஷன் இ, இங்கு புவியீர்ப்பு முடுக்கம் 0. புவியீர்ப்பு முடுக்கம் பார்த்திங்க அப்படின்னா செயற்கைக்கோளில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவருடைய எடை வந்து குறைவாக காட்டுது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் கொஸ்டின் தேர்டு. சம நிறையுள்ள ஒரு இரும்பு மற்றும் மரபந்து, இந்த ரெண்டையும் வந்து ஹச் அப்படின்ற உயரத்திலிருந்து காற்றில் வந்து விழுகிறது. சரிங்களா? காற்றில் பாசியல் விசையை தவிர்த்து விட்டால், அதாவது ஒரு ஈக்குவலான வெயிட் இருக்கக்கூடிய ஒரு இரும்பையும் ஒரு மரபந்தையும் ஹச் அப்படின்ற உயரத்திலிருந்து நம்ம வந்து மேலேருந்து கீழே போடுறோம். அப்படி போடும்போது அந்த காற்றுடைய பாசியல் விசை அப்படிங்கிறத வந்து நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ, 2 பந்துகளும் ஒரே நேரத்தில் தரையில் விழும். ஸோ இதான் வந்து அதனுடைய ஆன்சர். ஸோ 3 கொஸ்டின் நம்ம படிச்சிட்டோம். கணத்தாக்கு அலகுங்கிறது நியூட்டன் செகண்ட். பூமியின் செயற்கைக்கோள்களில் சுற்றி கொண்டிருக்கும் ஒருவர் தனது எடையின்மையை உணர்வதற்கான காரணம் அங்கு புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 0 இருக்கிறனால. சமநிறையுள்ள ஒரு இரும்பு மற்றும் மரபந்து ரெண்டையும் ஹச்சுன்ற உயரத்திலிருந்து காற்றில் விழுகும்போது காற்றின் பாசியல் விசையை தவிர்த்து விட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் 2 பந்துகளும் ஒரே நேரத்தில் தரையில் விழும். அவ்வளோதான்.
ஸோ அடுத்து வந்து 4th கொஸ்டின் போகலாம். கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு? அடுத்து 4th கொஸ்டின் பார்ப்போம். சூரிய கிரகணம் நடப்பது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ சூரிய கிரகணம் நடப்பது ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் இ, சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஒரு பொருள், அடுத்து 5வது கொஸ்டின் போயிடலாம். ஒரு பொருளின் எடை பூமியின் துருவத்தில் அதிகமாகவும் பூமத்திய ரேகையில் குறைவாகவும் உள்ளது. ஏனென்றால் ஒரு பொருளோட எடை வந்து பூமியின் துருவத்தில் அதிகமாகவும் பூமத்திய ரேகை இருக்கு இல்லையா, அதில் குறைவாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, துருவத்தில் ஈர்ப்பு விசை அதிகம். துருவத்தில் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. கான்கிரீட் தரையில் நடப்பதை விட பனிக்கட்டியின் மீது நடப்பது அரிது. ஏனென்றால் இப்போ வந்து கான்கிரீட் தரையில் நம்ம நடக்கிறதுக்கும் பனிக்கட்டியில் நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கான்கிரீட் தரையில் ஈஸியாக நடந்துடலாம், ஆனால் பனிக்கட்டி மீது நடக்கவே முடியாது. அது வந்து கொஞ்சம் கஷ்டம். அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கான்கிரீட்டை விட பனிக்கட்டியில் குறைந்த உராய்வு இருக்கின்றது. அதனால தான் நம்மளால் நடக்க முடியுது. ஸோ வந்து அடுத்து 7வது கொஸ்டின் பார்ப்போம். சந்திரனில் ஏற்படும் குண்டு வெடிப்பின் ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம். சந்திரனில் வந்து குண்டு வெடிச்சிச்சு அப்படின்னா அந்த ஒளி இருக்கு இல்லையா, சவுண்டு. ஸோ அந்த சவுண்டு வந்து பூமியை வந்து எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்கும் பூமி அடைய அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ, அந்த ஒளி வந்து பூமியை வந்தடையாது. ஸோ இதுதான் வந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 8. இரவில் வௌவால்களால் பறக்க முடிகிறது. ஏனென்றால் இரவில் வந்து வௌவால்கள் வந்து பறக்குது. ஏன்? அதுக்கு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இரவில் அவற்றுக்கு நல்ல பார்வை உண்டு, வௌவாலால் ஒளி சிதறடிக்கப்படுகிறது, செவியுணர் ஒளியை எழுப்புகிறது, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, அவை மீ ஒலி உண்டாக்குகிறது. ஒளியை வந்து படிக்கும்போது அதில் நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது, மீ ஒலி, சிற்றொலி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இரவில் வௌவால்கள் பறக்க முடிகிறது ஏன் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து அவை மீ ஒலியை உண்டாக்குகிறது, அதனால் பறக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. குளிர்பதன பெட்டி சீரான கால இடைவெளியில் ஒலி எழுப்ப காரணம். குளிர்பதன பெட்டின்னா ஃப்ரிட்ஜு. ஸோ அது வந்து சவுண்டு வந்து சீராக வந்து இருக்கும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சரியான ஆப்ஷன் இ, அழுத்த இறுக்க கருவி இணைப்பில் இருந்து அடிக்கடி துண்டிக்கப்படுகிறது. அழுத்த இறுக்க கருவி இணைப்பில் இருந்து அடிக்கடி துண்டிக்கப்படுகிறது. அதில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரெஷர் வந்து இறுக்கமாக இருக்காங்க கட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அது வந்து அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. டெசிபல் என்பது. டெசிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ, ஒலி மட்டத்தின் அளவு. ஒலி மட்டத்தின் அளவு. உங்களுக்கு தமிழ் வந்து ஓகேனா தமிழ்லையும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு அதுக்கான இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இதுலேயே கொடுத்துருக்கேன், பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின். இடி மின்னல் பூமியை முதலில் வந்தடைவது. இடி மின்னல் இருக்கு இல்லையா, மழை பெய்யும் போது. ஸோ இடி மின்னலில் பூமியை வந்து எது ஃபஸ்ட்டு வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க பூமிக்கு. ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் வந்து ஆ, மின்னல் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூமிக்கு வரும். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. பூமியின் செயற்கைக்கோள்களின் இயக்கத்திற்கு தேவையான மின்திறனை கீழ்கண்டவற்றிலிருந்து கிடைக்கிறது. செயற்கைக்கோளின் இயக்கத்திற்கு தேவையான மின்திறனை கீழ்கண்டவற்றிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சூரிய மின்கலன்கள். சூரிய மின்கலன்களில் இருந்து தான் செயற்கைக்கோள்களின் இயக்கத்திற்கு தேவையான மின்திறன் கிடைக்கிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. திறந்த ஏரியில்
நல்ல கோடை காலத்திலும் நீர் மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. ஏன்? இப்போ வந்து ஓப்பன் பிளேஸில் இருக்கக்கூடிய ஏரி இருக்கு இல்லையா, அந்த ஏரியில் வந்து நல்ல வெயிலான காலத்துலேயும் வந்து தண்ணி வந்து கூலிங்காக இருக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. தண்ணீர் தொடர்ந்து ஆவியாதல் நிகழ்வதால் குளிர்வு ஏற்படுகிறது. ஸோ தண்ணி வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ஆவியாகி போயிட்டே இருக்கிறனால குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி போகலாம். கொஸ்டின் நம்பர் 14. இரவில் மரத்தடியில் தூங்கக்கூடாது. ஏன்? நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம், நைட் நேரத்தில் வந்து மரத்துக்கிட்ட தூங்கக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், பகலில் வந்து ஆக்சிஜனும் நைட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடும் மரங்கள் வந்து வெளியிடும். ஸோ அதனால தான் நைட் நேரத்தில் வந்து மரத்தில் தூங்கக்கூடாது, மரத்துக்கடியில் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க பெரியவங்க எல்லாருமே. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ, கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதால். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. உயரமான மலைகளில் மூக்கு வழியாக இரத்த கசிவு ஏற்படுகிறது. ஏன் என்றால்? உயரமான மலைகளில் மூக்கு வழியாக இரத்த கசிவு ஏற்படுகிறது ஏனென்றால் அப்படின்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய மூக்கை சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இல்லை உயரமான மலைகளில் மூக்கு வழியாக இரத்த கசிவு ஏற்படுகிறது என்றால் நம்மளுக்கு தான் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, இரத்த நாளங்களின் அழுத்தம் வெளி அழுத்தத்தை விட அதிகம். உயரமான மலைகளில் ஏற ஏற மூக்கு வழியாக வந்து இரத்த கசிவு ஏற்படும். அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன் அப்படின்னா, இரத்த நாளங்களின் அழுத்தம் வெளி அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால தான் மூக்கிலிருந்து ரத்தம் கசியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் ஆ, இரத்த நாளங்களின் அழுத்தம் வெளி அழுத்தத்தை விட அதிகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நம்பர் 16. வெற்றிடக் குழுவியில் வெள்ளி முலாம் பூசுவதனால் வெப்ப இழப்பு ஏற்படுவதை குறைக்கும் முறை. வெற்றிடக் குடுவையில் வெள்ளி முலாம் பூசுவதனால் வெப்ப இழப்பு ஏற்படுவதை குறைக்கும் முறை, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் இ கரெக்டான ஆன்சர், பரவுதல். அதற்கு வந்து பரவுதல் என்று பெயர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 17. அருகருகே வைக்கப்பட்ட மரம் மற்றும் இரும்பிலான மேசைகளை தொடும் பொழுது இரும்பு மேசை அதிக குளிராக தெரிவதன் காரணம். அருகருகே வைக்கப்பட்ட மரம் மற்றும் இரும்பாலான மேசைகளை தொடும் பொழுது இரும்பு மேசை அதிக குளிராக தெரிவதன் காரணம். 2 மேசை வச்சுருக்காங்க, ஒரு இரும்பு மேசை, ஒன்று வந்து மர மேசை. 2 மேசையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து இரும்பு மேசை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக தெரியுது, மர மேசை வந்து அப்படி தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நமது உடலிலிருந்து இரும்புக்கு வெப்பம் கடத்தப்படுவதால். நம்ம உடம்புல இருந்து இரும்புக்கு வந்து என்ன பண்ணுதாங்க, வெப்பம் வந்து கடத்துகிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து இரும்பு மேசை குளிர்ச்சியாக தென்படுது. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 18. பொதுவாக டிரான்சிஸ்டர் செய்ய பயன்படும் பொருள். டிரான்சிஸ்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெட்டீரியல் ஃபார் டிரான்சிஸ்டர் இஸ். டிரான்சிஸ்டர் வந்து செய்ய பயன்படும் பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலிக்கான். ஆப்ஷன் ஆ, சிலிக்கான் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த 19. கீழ்கண்டவற்றுள் குறைக்கடத்தியை கண்டுபிடிக்கவும். குறைக்கடத்தி எது அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ, ஜெர்மானியம். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 20. ஒளிரும் விளக்குகளில் சோக்கு பயன்படுத்துவதற்கு காரணம். ஒளிரும் விளக்குகள்னால் நம்ம டியூப்லைட் தானே. ஸோ அந்த மாதிரி நல்லா வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பல்புகளில் எல்லாத்துலேயுமே வந்து சோக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து குறைந்த அளவு நேரத்திற்கு மின்னழுத்தத்தை அதிகரிப்பதற்காக. குறைந்த அளவு நேரத்திற்கு மின் அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டு இன்க்ரீஸ் த வோல்டேஜ் மொமெண்டரிலி. வோல்டேஜ் வந்து கூட்டுறதுக்காக. த பர்பஸ் ஆஃப் choke in a fluorescent lamp is to increase the voltage momentarily. ஒளிரும் விளக்குகளில் சோக்கு பயன்படுத்துவதற்கு காரணம் ஆப்ஷன் இ கரெக்டான ஆன்சர், குறைந்த அளவு நேரத்திற்கு மின்னழுத்தத்தை அதிகரிப்பதற்காக. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 21.
இதய துடிப்பு மின்வரைவில் பயன்படுவது. இதய துடிப்பு மின்வரைவில் பயன்படுவது. மின்வரைவுனா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? எலக்ட்ரோ கார்டியோகிராஃப், இசிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் எது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் இ கரெக்டான ஆன்சர். இதயத்தின் செயல்முறையை அறிய. ஸோ ஆப்ஷன் சி ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இசிஜி எடுக்கிறாங்க. இதயத்தினுடைய செயல் அடிக்க கரெக்டாக இருக்கா, இதயம் கரெக்டாக துடிக்குதா அப்படிங்கிறதுக்கு இசிஜி, எக்கோ அந்த டெஸ்டெல்லாம் சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதய துடிப்பு மின்வரைவில் பயன்படுவது என்ன அப்படின்னா இதயத்தின் செயல்முறையை அறியறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 22 ரிமோட் கட்டுப்பாடு ஸ்விட்ச் சாவியை கட்டுப்பாட்டில் வைக்க பயன்படுவது. அதாவது ரிமோட் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை. இப்போ ரிமோட் ஸ்விட்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை எந்தது கண்ட்ரோல் பண்ணி வைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் இ அகச்சிவப்பு கதிர். இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்ஃப்ராரெட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். காந்தத்தை வெப்பப்படுத்தும் போது மேக்னெட் இருக்கு இல்லையா? ஸோ மேக்னெட் ஹீட் பண்ணணும்னா என்ன ஆகும்? ஆப்ஷன் ஆ கரெக்டான ஆன்சர். அது காந்தத்தன்மையை இழக்கிறது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக், அதாவது மேக்னெட் இருக்கு இல்லையா? மேக்னெட்டை ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? இட் லூசஸ் இட் மேக்னட்டிசம். அதனுடைய பவரை இழந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 24 மின்காந்த தூண்டல் தத்துவத்தை உபயோகிக்கும் உபகரணம். மின்காந்த தூண்டல் தத்துவத்தை உபயோகிக்கும் உபகரணம். அதாவது த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் தி ஃபாலோயிங். என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஆ கரெக்டான ஆன்சர். மின் ஆக்கி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மின் ஆக்கி. மின்காந்த தூண்டல் தத்துவத்தை உபயோகிக்கும் உபகரணம் என்னது? மின்னாக்கி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் ஜெனரேட்டர். அடுத்த கொஸ்டின் 25 காந்தப்புலத்தில் கீழ்கண்ட எது விலக்கம் அடையாது? காந்தப்புலம் இருக்கு இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் cannot cause டிஃப்ளெக்ஷன் ஆஃப். காந்தப்புலத்தில் கீழ்கண்ட எது விலக்கம் அடையாதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வாசிக்கும்போது மைனஸும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. எது விலக்கம் அடையும்னு கேட்டிருக்காங்களா, விலக்கம் அடையாதுன்னு கேட்டிருக்காங்களான்னு நிறைய பேர் கொஸ்டினை பார்த்து கரெக்டாக கொஸ்டினை வாசித்து ஆன்சர் பண்ணும்போது தவறு இல்லாமல் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நிறைய இடத்துல நம்ம பாசிட்டிவாக இருக்குன்னு நினச்சிட்டு ஆன்சர் பண்ணிடுவோம். அதுதான் தப்பாக வரும். கரெக்டாக கொஸ்டினை வாசித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? காந்தப்புலத்தில் கீழ்கண்ட எது விலக்கம் அடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் நியூட்ரான்கள். ஆப்ஷன் இ நியூட்ரான்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 26 கீழ்கண்டவற்றுள் மின்காந்த உள்ளகம் செய்ய பயன்படும் பொருள் எது? கீழ்கண்டவற்றுள் மின்காந்த உள்ளகம் செய்ய பயன்படும் எது? இங்கிலீஷில் என்ன போட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் த கோர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட். எலக்ட்ரோமேக்னெட்டுக்கு எது செய்ய பயன்படும் பொருள்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ மென் இரும்பு. அதாவது இங்கிலீஷில் சாஃப்ட் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 27 எந்த முடுக்கியில் எலக்ட்ரான்கள் அதிக ஆற்றலை பெறுகிறது? எலக்ட்ரான்ஸ் ஆர் அசலேட்டட் டு வெரி ஹை எனர்ஜி பை மீன்ஸ் ஆஃப். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பீட்டாட்ரான். எந்த முடுக்கியில் எலக்ட்ரான்கள் அதிக ஆற்றலை பெறுகிறது? ஆப்ஷன் ஆ பீட்டாட்ரான். அடுத்து 28 கொஸ்டின் நம்பர் அணுவின் அமைப்பை சரியான முறையில் முதலில் கண்டறிந்தவர். இது எல்லாருமே நமக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஹூ டிஸ்கவர்டு த கரெக்ட் அட்டாம் மாடல் ஃபர்ஸ்ட்? ரூதர்ஃபோர்டு. ஆப்ஷன் ஆ ரூதர்ஃபோர்டு. ஜே தாம்சன் அவங்கெல்லாம் வேறு இதில் வருவாங்க. ஸோ அணுவின் அமைப்பை சரியான முறையில் முதலில் கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29 அணு ஒளியில் உபயோகப்படுத்தும் மனிதனால் செய்யப்பட்ட உலோகம் எது? The man-made element which was used in the nuclear reactor is. The correct answer is plutonium.
அணு உலையில் உபயோகப்படுத்தப்படும் மனிதனால் செய்யப்பட்ட உலோகம் எது? ஆப்ஷன் ஆ புளுட்டோனியம். அடுத்த கேள்வி 30. நமது சூரிய மண்டலம் இருக்கும் விண்மீன் கணத்தின் பெயர்? ஆப்ஷன் ஆ பால்வெளி, அதாவது மில்கி அப்படின்னு சொல்லுவாங்க, மில்கி கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய மண்டலத்தில் இருக்கும் விண்மீன் கணத்தின் பெயர் என்ன அப்படின்னா பால்வெளி அண்டம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது வரைக்கும் 30 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த 35 கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்காக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ், தமிழ் கொஸ்டின்ஸ், மேத்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து பயனடையுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஸ்டடி வித் மாசுடன். நன்றி. தேங்க்யூ.